டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பிக்சர்ஸை எந்த விதமான சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டெஸ்க்டாப்பில் டாக்ஸ்னு ஒரு ஃபோல்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா 15 பிக்சர்ஸ் இருக்குது. அதாவது 15 டாக்ஸோட பிக்சர்ஸ் இருக்குது. இதில் இந்த பிக்சரும் மட்டும் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. மற்றது எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் உள்ள எல்லா ஃபோட்டோவையும் நாம் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்ற போகிறோம். அதுக்கு இதில் உள்ள எல்லா ஃபோட்டோஸையும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் இங்கே செலக்ட் ஆகலை கிளிக் பண்ணுறேன். இதில் உள்ள எல்லா பிக்சர்ஸும் செலக்ட் ஆகிருச்சு. இப்போ ஏதாவது ஒரு பிக்சர் மேலே மவுஸை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணணும். இப்போ நான் பிரிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பிரிண்ட் பிக்சர்ஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸு ஓப்பன் ஆகும். இங்கே இந்த பிரிண்டரில் இதை ஓப்பன் பண்ணி இதில் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ இது செலக்ட் ஆகிருச்சு, மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப். அடுத்து பேப்பர் சைஸை செலக்ட் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணி இதில் நமக்கு தேவையான பேப்பர் சைஸை செலக்ட் பண்ணணும். நான் A4 செலக்ட் பண்ணுறேன். அடுத்து பிக்சர் குவாலிட்டி 600க்கு 600. இப்போ ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒரு ஃபோட்டோ வேணும்னா இதை செலக்ட் பண்ணணும். 2 பிக்சர் வேணும்னா இதை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி பெரிய சைஸில் 2 பிக்சர் வேணும்னா இதை செலக்ட் பண்ணணும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர், இங்கே 4 பிக்சர், இங்கே 9, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது நமக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணணும். நான் ஃபுல் பேஜ் ஃபோட்டோங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த ஃபிட் பிக்சர் டு ஃப்ரேமில் டிக் பண்ணியிருக்கணும். இப்போ நான் இந்த பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுடனே இந்த மாதிரி சேவ் பிரிண்ட் அவுட்புட் ஆஸ்ன்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நாம் இப்போ க்ரியேட் பண்ண போகிற பிடிஎஃப் ஃபைலு எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணுமோ அந்த இடத்த சூஸ் பண்ணணும். இப்போ திஸ் பிசியில் டெஸ்க்டாப்பில் டாக்ஸுங்கிற ஃபோல்டர் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ஃபைல் நேம் டாக்ஸ்னு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ சேவ்ங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. இப்போ இது பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகி இந்த டாக்ஸுங்கிற அந்த ஃபோல்டர் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு. இதை நான் கட் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் ஃபைலை மட்டும் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதை டெஸ்க்டாப்பில் கொண்டு பேஸ்ட்டு பண்ணுறேன். பேஸ்ட்டு பண்ணிவிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 15 பிக்சர்ஸும் இது உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த மாதிரி எந்த விதமான சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணாமல் நமக்கு தேவையான பிக்சர்ஸை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.